மக்களே, நீங்கள் வந்தது நிஞ்சா கேமிங் தமிழ். இன்னைக்குள்ள கேம் பிளே வீடியோவில், அதாவது கேம் பிளே வீடியோவில், அதாவது நம்ம ஒரு வீடியோவுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா ஆண்டி லக்கித்தோ நான் சொல்லியிருப்பேன். சில கேம்ஸ் எல்லாம் ஆண்டி லக்கித்தோ இருக்குது. வானட் லைஃபு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நான் வானட் லைஃப் 2 எல்லாம் போட்டிருப்பேன்ல. ஸோ அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு கேம் செஞ்சுருக்காரு. அதாவது ஃபிஷிங் சிமுலேட்டர்னு ஒரு கேம் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க இப்போ நம்ம 32 உள்ளே போனோம். Koleksi di akuarium dan lawan monster laut, dan game ini nanti bisa dimainkan di Android, iOS dan juga Android, iOSல எல்லாம் இருக்கா? இருங்க நம்ம முன்னாடியிலேருந்து பார்ப்போம். Kita bikin game di mana kalian bisa punya kapal, mancing ikan. சிலதெல்லாம் வச்சிருக்காங்களா? சவுண்ட் வச்சுப்போம். Bisa dimainkan di Android, iOS dan juga PC. Jadi kalau kalian penasaran nonton video ini. Android, iOS, PC-ல எல்லாம் வச்சிருக்காங்களா? இந்த கேம் பேரு லெஜெண்டரி ஃபிஷ் ஹண்டர். ஓகே கைஸ், நான் ஃபிஷிங் பிடிக்கிறாரு. Itu kan di laut, jadi kita perlu bikin lautnya dulu. cara bikin lautan. Kalian tinggal bikin lingkaran yang besar lalu kasih warna. புது கேம் செஞ்சிட்டு இருக்காங்களா? இல்ல கைஸ் செஞ்சிட்டாங்க. அது எப்ப ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல, பார்க்கலாம். இல்ல tapi kita tinggal masukin tekstur noise ke dalam. இதுல நிறைய எல்லாம் செஞ்சிருக்காங்க. சூப்பரான இது இருக்கு. இந்த கேம் வந்தோட சூப்பரா இருக்கும். இந்த வாட்டரா? ஓகே வாட்டர் சும்மா பக்காவா இருக்கு. இதுல போட் கூட இருக்கு கைஸ். இந்த போட் நம்ம ஓட்டிக்கலாம். tempat kendaliin kapal di atas dengan alat operasi kapalnya di sini nih. Terus kalian bisa turun tangga நம்ம கீழ போலாம், மேல கூட வரலாமா? Lalu kalian bisa ke belakang untuk lihat engine kapalnya dan juga ada ruangan untuk ஸ்டோரேஜ் ரூம் இருக்கு. இல்ல டெக்கரேஷன் பண்ணலாம்னு சொன்னாரு. Dan itulah kapal default kita. இதான் நம்மளோட கப்பலா? இது நம்ம ஸ்கின் எல்லாம் இருக்கா? அது காசு போட்டு வாங்கிக்கலாம். Ini nih. Makin kece kan kapal. வாவ் சூப்பரா தான் இருக்கு. இந்த கேம் அதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். நீங்க யாரெல்லாம் வெயிட்டிங் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. இது ஒரு ஸ்கின் பாருங்க, 2 ஸ்கின் இருக்கு. சூப்பரா இருக்கு. ஸ்கின் வேணும்னா வாங்கிக்கோங்க. அவர் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றாரு அவர் சேனல்ல. அப்பதான் அவர் போடுற கேம்ஸோட எல்லாமே உங்ககிட்ட சொல்லுவாரு. இவர் தான் ஆண்டி லக்கிட்டோ. 100 மீன் இருக்குமா? ஓகே ஃபர்ஸ்ட் பர்சன். மீன் பிடிக்கிற வலை இருக்கு, இல்லாட்டி கையால பிடிக்கிற இது இருக்கா? ஓகே இது கொஞ்சம் நல்லா இருக்கு. இது பிசியில் வந்துட்டு நீங்கள் ஸ்டீம் போட்டு வாங்கிக்கலாம். இது வந்துட்டு iOS, ஆண்ட்ராய்டில் இருக்கு. ஓகே நம்ம மீன் வலைக்கு அந்த இது இருக்குல்ல, அதான் மீன் தூண்டி அதை போட்டுக்கலாமா? என்ன தூண்டி வேணா போடலாமா? மீன் வந்துட்டு சிக்கும். என்ன தூண்டியில் வேணும்னா என்ன மீன் வேணா சிக்கலாம். அப்படியே தூக்கி போட்டு பிடிக்க சொல்கிறாரு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணோன்னே இவர் இப்போ பிசியில் வராது. அது பிசியில் பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு அல்பாவோட அவர் செஞ்சது மட்டும் அவருக்கு மட்டும் தான் தெரியும். பாருங்க ஃபிஷ்ஷு கிடச்சிருக்கு. சூப்பராக இருக்குது இந்த கேமு. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மலாய் கேம். ஓகே பாருங்க எவ்வளோ பெரிய மீன் குண்டா இருக்கு. ஓ மை காட் கைஸ். ஓகே இதில் நம்ம ஃபிஷ் செஸ்ட்ல வச்சுக்கலாமா? ஓ நம்ம ஃபிஷ்ஷிங் ராடுக்கும் ஸ்கின் மாற்றிக்கலாமா? ஸ்கின் மாற்றினா நம்ம வந்துட்டு ஃபாஸ்ட்டாக பிடிக்கலாமா? இதோங்க பாருங்க டிராகன் ஸ்கின் எல்லாம் இருக்கா? ஓகே நல்லா இருக்கு. ஆனால் இதுக்கு வந்துட்டு உண்மையான காசு வேணும். ஓகே வேற நம்ம இதை ஓட்டிட்டு வேற எங்கே வேணா போகலாமா? சூப்பராக இருக்கு இந்த கேமு. இந்த கேம் வந்தோடனே எவ்வளோ பேரெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அது அப்கிரேட் கூட பண்ணலாமா? ஸ்பீடு, ஸ்ட்ரென்த் லெவலு, இல்லை வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா சில மிருகங்கள் எல்லாம் வருமா ராத்திரி. அது வந்துட்டு இருங்க அவர் கொஞ்ச நேரத்தில் இன்னும் கொஞ்ச நேரத்தில் காமிப்பாரு. நம்ம எங்கே வேணால் ஓட்டிகிட்டு போகலாம். நம்மளுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா வீடு ஊரெல்லாம் இருக்கும். பாருங்கள் அண்டார்டிகா, ஃபிஷிங் வில்லேஜு, அந்த மாதிரி வில்லேஜஸ் எல்லாம் இருக்குது. நீங்கள் இதில் டே நைட்டு மழை பெய்யுது, ஸ்டார்ம் அடிக்கிறது, அந்த மாதிரிலாம் மாற்றிக்கலாம். அதாவது வெதர் கண்டிஷனை மாற்றிக்கலாம். மழை பெய்கிற மாதிரி, இல்லாட்டி இப்படி அதாவது லைட்டாக மழை பெய்கிற மாதிரி, இல்லாட்டி ஃபுல்லாக அப்படியே ஒரு ஸ்டார்ம் வர மாதிரி, இல்லாட்டி ஃபுல்லாக டார்க்காக ராத்திரி இருக்கிற மாதிரி கூட மாற்றிக்கலாமா நம்ம வெதரு.
semuanya mempengaruhi ikan yang kalian akan tangkap. Dan kalau video ini sampai 1000 likes, gue bakal kasih lihat இல்லை 5000 லைக்ஸ் வந்துச்சுன்னா அடுத்த இதோட டியூட்டோரியல் உங்ககிட்ட போடுவாரா. நீங்கள் மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து 5000 லைக்ஸ் கொடுத்துருங்க. நான் லைக் கொடுத்துருவேன். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னாக்கா அக்வாரியம் மாதிரி எங்கேயோ இருக்கா. நம்ம வீடா இல்லாட்டி ஷிப்லையா கப்பல்லையான்னு தெரியல. ஆனால் நம்ம மீனெல்லாம் போடலாமா? ஒன்று நம்ம அந்த பக்கெட் மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே போடலாம். இல்லாட்டி நம்ம வந்துட்டு இங்கே இது மாதிரி போடலாம். இதை பார்த்தீங்கன்னாக்கா காசெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் மறக்காம நீங்கள் வந்துட்டு பெட்ரோல் ஊற்றணும். இல்லை அந்த கப்பலுக்கு பெட்ரோல் ஊற்ற நின்றோம். நீங்கள் வேணால் ஆட் பார்த்துக்கலான்னு நினைக்கிறேன். எனக்கு இன்னும் தெரியாது இதை பற்றி. ஷார்க்கெல்லாம் இருக்கார்ல, நல்ல நல்ல மீன்கள் எல்லாம் இருக்குது. Jadi tenang aja kalian bisa ke sini karena ada akuarium yang raksasa. Wow. Mantap banget kan kalian. தண்ணி அடியில் இருக்கா? ஓகே. Koleksi. இது நம்ம வீடுன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரியல guys. Karena gue juga nggak sabar melihat. இது அடியில் ஒரு அக்வாரியம். இங்கேயும் நம்ம செட் பண்ணிக்கலாம் மீன் எல்லாம் போட்டு. நீங்கள் உங்களுக்கு என்ன ஃபேவரட் மீன் வேணுமோ அதை போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட வீடு கைஸ். இதோ இதான் கைஸ் நம்மளோட வீடு. ஃபிஷ்ஷிங் வில்லேஜ் தான் நம்மளோட வீடு. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சில இடம் நாளுக்கு இல்லை வந்துட்டு நீங்கள் மீன் விற்று காசு வாங்கிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் பாட்டு பாடிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா வீடு இருக்குது. இந்த வீடு வந்துட்டு ஸ்கின் இல்லை. இந்த வீடு நீங்கள் காணா போயிட்டீங்கன்னா அந்த மாதிரி மீன் தள்ள இருக்கும். அதை பார்த்து நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னாக்கா எல்லாம் மியூசிக்லாம் வாசிச்சுட்டு இருக்காங்க. சூப்பராக தான் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னாக்கா ட்வின் டவர் இருக்குது. சாரி, ட்வின் டவரில் அதாவது ஃபிஷ்ஷிங் டவரு. அங்கே என்னமோ வீடு கிடக்குது. அங்கே போக முடியுமான்னு தெரியல, பார்ப்போம். விற்கிற இடம் இருக்குது, ஷிப்பெல்லாம் இருக்குது. அதாவது மீன் விற்கிற கடைலாம் இருக்குது. இதோ இங்கே ஒரு மீன் விற்கிற கடை. இதோ இதுதான் நம்ம வீடு. இன்னும் ஒரு ஃபுல்லாக காமிக்கிறேன். நீங்கள் 5000 லைக்ஸ் கொடுங்க, அவர் போடுவார். அப்படி உங்களுக்கு புரியல அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு தமிழில் ரீமிக்ஸ் பண்ணி போடுறேன். இதுக்குள்ளே டெக்கரேஷன் பண்ணுறான்னு சொல்கிறாரு. ஐயோ, இது என்னோடது கைஸ்? இல்லை, ராத்திரியெல்லாம் மான்ஸ்டர் எல்லாம் வருமா கைஸ்? 2 மான்ஸ்டர் வருமா? நீங்கள் அந்த மான்ஸ்டரை எங்கே அடிக்க சொல்கிறோ அங்கெல்லாம் அடிக்கணுமா? இது வாங்க பாருங்க. இது நம்மளோட போட்டோட இதை முடிச்சிருமா? அதை அடித்து நம்ம போட்டோட உசுர் இருக்குல்ல, ஹெல்த், அதை முடிச்சிருமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கன்று உள்ளுக்கு இருக்கும். அதை எடுத்து நீங்கள் அதை எங்கே சுட சொல்கிறோம் அங்கேயே சுடுங்க. வேறு எந்த இடத்துலையோ சுற்றிங்கன்னு வைங்க, பவர் மெதுவாக குறையும். கண்ணுக்கிட்ட சுட சொன்னிச்சுன்னா கண்ணுக்கிட்ட சுடுங்க. நெஞ்சுக்கிட்ட சுடுறீங்கன்னா சுடுங்க. எங்கே சுட சொல்லிட்டோம் அங்கே சுடுங்க. அதுவும் சீக்கிரமாக சுடணும், இல்லாட்டி அது போட்டு தள்ளிடணும். அது எப்போ ஆனால் வரலாம், நீங்கள் அலர்ட்டாகவே இருங்க. 2 மான்ஸ்டரு, 1 ஸ்குட்டு, இன்னொன்று வந்துட்டு என்னதுன்னு தெரியல. அது செம்ம பெருசாக இருக்குது. பாருங்கள், நம்மளோட போட் ஹெல்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சிட்டே வருது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் இந்த கேம் விளாண்டிங்கன்னா அது எங்கே அடிக்க சொல்கிறோம் துப்பாக்கி வச்சு அடிச்சிருங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த கேம் வந்துட்டு நான் அல்பா விஷனில் போட பார்க்குறேன். ஓ, நம்ம கப்பல் வந்துட்டு ரிப்பேர் ஆனால் கூட நம்ம செஞ்சுக்கலாமா? ஓகே, கப்பல் ரிப்பேர் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, இதோ 2 மான்ஸ்டரு, 1 ஸ்குட்டு, 2வது ஐயோ இதோ அங்கே பாருங்க. இதோ இதான் 2வது. இது கடல் நண்டு தெரியும்ல, அதான் என்னமோ கையெல்லாம் வச்சுருக்குமே நிறையா, அதான் பின்னால் ஷெல்லு வச்சுருக்குமே ஆமை மாதிரி, அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஷார்ட் கன்னையும் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கின்னு போட்டுக்கலாமா? ஸ்கின்னு போட்டிங்கனாக்கா கொஞ்சம் வேகமாக சுடுமா? ஓ, திரிமாத்ரா ஸ்டுடியோ, ஆக்கிர் பகன் ஸ்டுடியோ தான் இந்த கேமை செய்கிறாங்களா? ஓஹோ, இந்த 2 பேரும் கம்பைன் பண்ணி இந்த கேமை செய்கிறாங்க. இது வந்துட்டு ஃப்ரீயா ஆஃப்லைனா? இது ஆப் ஸ்டோரு, ப்ளே ஸ்டோரு, ஸ்டீமு, iOS, ஆப் ஸ்டோரு, ஆண்ட்ராய்டு எல்லாத்தையும் வேலை செய்யுது. ஓகே, கமெண்ட் பண்ண சொல்கிறாரு. வேறு எதாவது வேணும்னா நீங்கள் எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள், நான் அவருக்கு வந்துட்டு என்னோடய பாஷையில் அனுப்பி விட்றேன். செப்டம்பர் வந்துட்டு இது ரிலீஸ் ஆகுமா? இது பேர் லெஜெண்டரி ஃபிஷ்ன்றா. ஓகே, இது இப்போதைக்கு அவைலபிளாக இருக்காரு. நீங்கள் அக்கீர் பகன் ஸ்டுடியோட இதுக்குள்ளே போய் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம இதுலேயும் ஸ்கின்ஸ் மாற்றி மீனோட பொட்டிகள் எல்லாம் வாங்கி வச்சுக்கலாமா? 3G சிஸ்டர் லிங்க் வந்துட்டு கீழே இருக்கா? அதாவது இந்த வீடியோட லிங்க் இருக்கா? இந்த கேம் பேர் லெஜெண்டரி ஃபிஷ்ன்றது. ஓகே, வேறு எதாவது வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறாரு. இல்லாட்டி அவரோட டிக்டாக் சேனலு, இல்லாட்டி அதான் இந்த திமாத்ரா ஸ்டுடியோ சொன்னார்ல, அவரும் போட வர கொஞ்சம். ஓகே கைஸ், இல்லை சார் தூத்துறையில் தான் சொல்லி கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப எனக்கு ஆவலாக இருக்குது. 3 மாதம் வச்சு அவர் வீடியோ போட்டு. ஓகே கைஸ்,
அடுத்த வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பாய். ஸோ கைஸ், இந்த வீடியோ பிடிச்சதான் இருக்காங்க லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் கைஸ். இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ மீண்டும் சந்திக்கிறேன். அதுக்கு பாய் கைஸ். பாய். ஸோ இந்த கேம் எப்படின்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். பாய் கைஸ். பாய்.